ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காடு 2.5 ஏக்கருக்கு வேலி போட்டது பத்தாமல் அதுக்குள்ளே தானே ஆடு மாடெல்லாம் இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு வீட்டுக்கு பின்னாடி மட்டும் ஒரு சின்னதாக ஒரு வேலி போட்டு இங்கே பாருங்கள் அப்படியே இந்த வேலி அடைச்சேன். இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி கொஞ்சமாக வேலி அடைச்சி இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் அடைச்சி நம்ம குளிக்கிற தண்ணியெலாம் அந்த இடத்துல ஒரு குழி வெட்டி விட்டு இதில் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி எதுவும் பண்ணல, சூடாமோனஸ் எதுவும் கலக்காமல் இந்த பார்டரில் மட்டும் அப்படி இது போட்டு வச்சுருக்கேன். இதே கிளைசீட்ரியா அகத்தி விதை இதெல்லாம் ஊனி வச்சேன். நல்லா தளைஞ்சு வருது ஓரளவுக்கு. பார்த்தீங்கன்னா இது தண்ணி பாத்ரூம் தண்ணி மட்டும் போகிற தண்ணிங்க. அந்த இதுக்குள்ளே குட்டை மாதிரி வெட்டி விட்டு அதில் பண்ணேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா மயிலெலாம் கூட தண்ணி குடிக்க வருது. அங்கே பாத்ரூம் தண்ணி சொன்னேன் பார்த்தீங்களா, அதை ஒட்டி தேக்கு அப்படியே நட்டு வச்சு அதெல்லாம் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வருது. இப்போ மழை காலத்தில் பிடிச்சிக்கும் திருப்பி. அதான் சொன்னமே நம்ம காடு மானாவரின்னு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிச்சன் தண்ணி இதுக்கு மாமரம்லாம் நட்டு வச்சு மாமரம் இதுவும் நட்டு வச்சேன். அதையும் பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டாளுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சப்போட்டா நல்லா இந்த வேலிக்கு மேலே வளர்ந்து வந்து இந்த வேலிக்கு மேலே வளர்ந்து வந்துச்சு. அந்த இதே பார்த்திங்கன்னா ஆடு உள்ளே ஏறி கடித்து சாப்பிட்டு வச்சிருச்சு இதுக்கு உள்ளே. இப்போ இந்த பக்கமும் வேலி போட்டு தடுத்துட்டேன். இப்போ நட்டு வைக்கலாம், பார்ப்போம் எப்படி வளருதுன்னு. ஆட்டுக்கு தான் நான் நட்டு வைக்கிறேன், மரமானா சாப்பிடுவாளுங்க, அதுக்கு முன்னாடியே சாப்பிட்றாளுங்க, ஒன்றும் பண்ண முடியல. மரம்லாம் இப்போ சாப்பிட்றாளுங்க நல்லா.